நெக்ஸ்ட் வந்து நான் மாமல்லபுரம் போய் பூதத்தாழ்வாருடைய ஸ்தலம் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாமல்லபுரம் போனேன். அதுல வந்து ஸ்தலசயன பெருமாள், அந்த ஸ்தலசயன பெருமாள் வந்து ஸ்தலத்துல சயனம், ஒவ்வொரு சயனம் சொல்லுவா இல்லையா, புல்லாணியில திருப்புல்லாணியில வந்து தர்பசயனம், ஸ்ரீரங்க பெருமாள் வந்து இதுல பாம்புல சயனம், அந்த மாதிரி சயனத்துல வந்து ஒவ்வொன்றுலயும் ஒரு சிறப்பு உண்டு. இவர் ஸ்தலத்துல சயனம் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுக்கெல்லாம் சொல்லி அங்க பட்டர் மாமா சொன்னார் எனக்கு. சரி சுவாமியை இது பண்ணிட்டு அவரையே கேட்டேன் நானு, பூதத்தாழ்வாரோடது இது எங்க இருக்கு அப்படின்னு. அப்போ இங்கதான் மாமி இருக்கு வெளியில அப்படின்னு சொல்லி அவர் பிஸி வித் சோ மெனி திங்ஸ் சொல்றாரு. என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தபோது சடன்லி ஐ மெட் மை ஓல்டு ஸ்டூடெண்ட். ரொம்ப குட்டி கிளாஸ்ல அவனுக்கு கிளாஸ் எடுத்து இருந்திருக்கேன். அவன் பார்த்துட்டு சுமித்ரா மேம் இங்க வந்தேன்னு இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவன் சொன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, ஆழ்வாரோட இருப்பிடம் தானே உங்களுக்கு தெரியணும், நான் சொல்றேன் மேம் உங்களுக்குன்னு. குழந்தைகிட்ட இருந்து நான் கத்துட்டேன் அன்னைக்கு. அவன் வந்து என்ன பண்ணினா, இங்க இருந்து இந்த கோயிலோட முன்னாடி பெரிய காஸ்ட் ஸ்பேஸ் இருக்கு, அதை தாண்டினதுக்கு பஸ் டெப்போ தாண்டி மெயின் ரோட தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு நந்தவனம் தெரியும் உங்களுக்கு. நந்தவனம் மாதிரி தெரியாது, ஒரு கிரில் கேட் இருக்கும், அதுக்குள்ள திறந்துன்னு போகணும் மேம்னு சொல்லிட்டான். திறந்துருக்க மாட்டேனே, அது அப்படியே தான் இருக்கும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னா. சரி முள்ள அவன் சொன்ன இடத்தெல்லாம் அவன் ஆராய்ஞ்சிட்டு வந்து ஒரு மாதிரி ஐ கேம் டு த லொகேஷன். வந்து அங்க பெரிய கிரில் கேட், அந்த பெரிய கிரில் கேட் வந்து வெறுமைதான் லேட்ச் ஆயிடுது. திறந்த உடனே நிறைய படி இறங்கி கீழே போயிட்டேன். கீழே போனதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் வாக்கிங் அஹெட். கொஞ்சம் முன்னாடி போன உடனே இன்னும் ஒரு கிரில் கேட், அந்த கிரில் கேட்டு திறந்தேன். திறந்து விட்டு உள்ள வந்த உடனே பார்த்தேன், என்னடா அது இவ்வளவு புதரும் இதுவுமா இருக்கேன் நிறைய, இப்ப ஆழ்வார் பிறந்த இடத்த இவ்வளவு இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு செகண்ட்ல தோணின உடனே when I turned right, அங்க ஒரு பெரிய பில்டிங் இருந்தது, ஒரு எங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு பில்டிங். அந்த பக்கத்துல இருந்து ஒரு 7-8 நாய் வந்து கத்தின்னு உருன்னு பாஞ்சின்னு ஓடி வந்தது. ஓடி வந்த உடனே எனக்கு இப்ப குழந்தையில சொல்லி கொடுத்துருக்கா எங்க அத்துல பெரியவா, நாயை பார்த்தா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு நான் அங்கேயே நின்னுட்டேன். ஆனா உருன்னு பாஞ்சிட்டு, அதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து பாஞ்சிட்டு quite a bit distance வரவும், சரி இதை கடிச்சிருப்போம் நம்மள, என்ன பண்ணுவோம், இத்தனை நாய் இருக்கே, ஒண்ணுக்கு 8 இருக்கே நினைச்சு, பெரியவா நீங்க கொடுத்த இதுக்கு தானே, நான் ப்ராஜெக்டுக்கு தானே நான் வந்திருக்கேன், நீங்க உங்களோட கைடன்ஸ்ல தானே நான் வந்திருக்கேன், என்னை காப்பாத்துங்க பெரியவா, இப்படி நாய் வருதே, நான் என்ன பண்ணுவேன், ஓட முடியாது, என்னால நிக்கவும் முடியல, பயமா இருக்கு எனக்கு, நான் பெரியவான்னு சொன்ன உடனே உருன்னு வந்தது. வந்து எல்லாம் என்னை சுத்தினோம். ஒரு செகண்டுக்கு அந்த பயத்தை விட்டுட்டு ஐ லுக்ட் அட் த டாக்ஸ். எப்படி இருந்தது தெரியுமா, எல்லாம் கொழுன்னு அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்கா அந்த நாய. அதோட அழகு நான் மயங்கி போயிட்ட ஒரு செகண்டுக்கு. ஏன்னா விதவிதமான கலர், பியூரா வெள்ளையில ஒண்ணு, வெள்ளை பிரவுன்ல ஒண்ணு, பிரவுன் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு, பிரவுன் அண்ட் இது வெள்ளையும் பிளாக்கும் மிக்ஸ்டு, பியூர் பிளாக், இந்த மாதிரி 8 நாய் நிக்கிறது என்ன சுத்திட்டு. எனக்கு உடனே பெரியவான்னு வேண்டின உடனே இது என்ன பண்ணிட்டு, எனக்கு ஆச்சரியம், அத்தனை நாயும் ஒண்ணு போல. நான் சொன்னா என்ன நம்ப மாட்டா யாரும், நம்பட்டும் நம்பாதவோ ஓகே நோ ப்ராப்ளம், ஏன்னா நான் பார்த்தவோ அனுபவிச்சுவோ சொல்றேன். இந்த முன்னங்கால இப்படி வச்சுன்னுட்டு பின்னாடி உடம்பு தூக்கி இருக்கு, நமஸ்காரம் பண்ண மாதிரி முன்னங்கால் இப்படி வந்துருக்கு, முன்ன ரெண்டு காலம் அப்படி கீழே, பின்னாடி தூக்கி இருக்கு, வாழை ஆட்டுறது, அப்படி வாழை ஆட்டுறது, அந்த சத்தம் ஒரு சத்தம் போயிடுது. சுத்திவர் இப்படி நின்றுட்டு இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு செகண்டுக்கு அத ஐ கிராப், டக்குன்னு என்னோட போன் எடுத்து அந்த மண்டபத்தை நம்ம கிளம்பி ஆகணும் எடுத்துட்டு முள்ள அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். அண்ணா தோண்டித்தோ இன்னும் தெரியல, அந்த பேக் பண்ணிட்டு இருந்த டெய்ல நமஸ்காரம் பண்ண மாதிரி பண்ணிட்டோ எல்லாமே எழுந்துட்டு முள்ள they started going away from the place. எங்கிருந்து ஓடி வந்ததோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டு, அதெல்லாம் போன உடனே நான் இதுதான் அப்பா பொழைச்சோம், நம்ம நாய் கடிப்படாம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கும் தெரியும் இல்லையோ, நம்ம வந்து பொல்லாத ஆள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதோ இல்லையோ, அதுவும் வந்து பார்த்து போயிடுத்து. அதெல்லாம் நான் உடனே அப்படி முள்ள வந்து ஃபர்ஸ்ட் காரியம் அந்த கிரில்ல தாப்பா போட்டுட்டேன் வெளியில வந்து, அந்த சின்ன கிரில்ல. அதுக்கப்புறம் வெளிக்கேட்டுக்கு வந்துட்டு முள்ள பக்கத்துல இருக்கிற கடைக்கெல்லாம் போய் நான் கிளம்பி வந்துட்டேன். சரி அதைதான் நான் எடுத்துன்னு வந்து போட்டிருந்தேன் அங்க நம்ம இதுக்கு எபிசோடுக்கு. அது ஒரு அனுபவம். சரி நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன பண்ணினேன், அந்த பையனே எனக்கு இந்த ஆழ்வாரை பத்தி சொல்லும் பொழுது, பேயாழ்வாரோட ஸ்தலம் கூட உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ மேம், நம்ம மயிலாப்பூர்லயே இருக்கு அப்படின்னா. எங்கடா இருக்கு மயிலாப்பூர்ல அப்படின்னு, கச்சேரி ரோடுக்கு பக்கத்துல இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
சரின்னு சொல்லிட்டு மறுநாளே போயிடணும் அது மறக்கிறதுக்குள்ளங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், வெரி நெக்ஸ்ட் டே ஐ வென்ட் டு பேயாழ்வாரோட இதை கச்சேரி ரோட்ல தேடின்னு போனேன். தேடின்னு போனா அங்க மெட்ரோ ஒர்க்குக்காக பூரா எல்லாம் கொத்தி போட்டிருக்கேன். எவ்ரி திங் ஹஸ் பீன் நேரோ டவுன். தென் அருண்டேல் ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு தெரு, அந்த தெருவுக்குள்ள உள்ள பூந்து கொஞ்சம் தூரத்துல போன உடனேயே பேயாழ்வார் ஜென்மஸ்தலம்னு போர்டே போட்டிருக்கு அந்த பெரிய கேட்ல. சரின்னு கேட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போனேன். நிம்மதியா நன்னா இருந்தது. கொஞ்சம் தூரம் நன்னா உள்ள போனோம். உள்ள போன உடனே ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருந்தது. கிணறு தாண்டி மண்டபம். சரின்னு உடனே கேமரா எடுத்து போட்டோ எடுக்கணும்னு அங்கிருந்து ஒரு லேடி, ஒரு கேர்டேக்கர் போல் இருக்கு, அவங்க ஓடி வந்தாங்க. இங்க ஆழ்வார போட்டோ எடுக்க கூடாதுமா, நீங்க மண்டபத்தையும் கிணறையும் வேணா போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. இதுதான் அவரோட ஜென்மஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ அவளே என்ன பண்ணினா சொன்னவா, இது ஒரு பிரம்மாண்ட குளமா இருந்தது, அவ்வளவு பெரிய விஸ்தீரணமான குளமா இருந்தது. அந்த குளம் குறுகி கிணறா போயிடுத்து. இந்த கிணற ஒரு ஞாபகத்துக்காக வச்சுட்டு இருக்கா அவ. அவர் ஆழ்வாரோட ஜனனம் பண்ண அந்த குளம், இது குளம் அந்த கிணறா ஆயிருக்கு. இப்போ இந்த கிணறா வச்சிருக்கான்னு சொன்னா, எடுத்துனேன். வாங்கோமா உள்ள, எப்பேற்பட்ட நாள்ல நீங்க வந்திருக்கேன், நீங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. ஏன்னு, இன்னைக்கு ஆழ்வார் அவதார நட்சத்திரம், ஒவ்வொரு மாசமும் அவதார நட்சத்திரம் அவரோடது வருமோ, நட்சத்திரத்தினால இன்னைக்கு சதயம்மா. அதாவது தட் வாஸ் 24th ஜூலை, புதன்கிழமை சதயத்தன்னைக்கு வந்திருக்கேள் நீங்க. ஆழ்வாரோட ஜென்ம நட்சத்திரம், வாங்கோ. ரொம்ப பெரிய போய் தீர்த்தம் கொடுத்து திராட்சை பழம் எல்லாம் நைவேத்தியம் பண்ண, திராட்சை பழம் பெரியவாள் ஆழ்வாருக்கு பண்ணது கொடுத்து எல்லாம் பண்ணினா. உடனே டக்குன்னு எனக்கு ஒரு யோஜனை, இன்னைக்கு சதயம் அப்படின்னா இந்த ஆழ்வார்கள் வரிசையான ஒவ்வொரு நட்சத்திரம் அடுத்தடுத்த நட்சத்திரம் தான் முதலாம் 3 ஆழ்வாரும் பிறந்திருக்கா. அதை நான் படிச்சேன், புக்ல படிச்சிருந்தேன். அப்பனா நேத்து அவிட்டம், அவிட்டத்தை அன்னைக்கு அந்த ஆழ்வாரோட தான் நான் கடல் மல்லையில போயிருந்திருக்கேன், அந்த ஆழ்வாரோட ஜென்மஸ்தலத்துக்கு. அங்க இருந்தவா யாரும் எனக்கு சொல்லல ஆழ்வாரோட திருநட்சத்திரத்தன்னைக்கு வந்திருக்கேன்னு. இந்த லேடி சொன்ன உடனே இம்மிடியட்லி ஐ கால்குலேட்டட், ஓ இது சதயம்னா நேத்து அவிட்டம்னா அந்த ஆழ்வாரோட ஸ்தலத்துக்கு நம்ம பேர்ந்திருக்கோம். இட் வாஸ் ஆல்சோ அனதர் பிளெஸிங் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியான சமாச்சாரங்கள், நம்மள பூரிக்க வைக்கிற சமாச்சாரங்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இதுக்கு அடுத்து நான் திருமழிசைக்கு போனேன். திருமழிசை ஆழ்வாரை பார்க்கலாம், அந்த ஆழ்வார் பிறந்த இடத்த போய் பார்த்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க போனேன் நான். அங்க போனா அங்க 2 கோவில்கள் இருக்கு ஆக்சுவலா. ஜெகநாத பெருமாள் கோயில், வீற்றிருந்த பெருமாள் கோயில் 2. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீற்றிருந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா அந்த இதுல பெருமாள் உட்கார்ந்து இருப்பார், தாமரப்பூ மேல கால் வச்சுட்டு. 8 லட்சுமி அவரோட அங்கங்கள்ல இந்த சுத்திவரையே இருப்பாவா. பக்கத்துல 2 லட்சுமி, எல்லா இடத்துலயும் அவரோட கிரீடத்துல இருந்து 8 லட்சுமி. அங்க திருமழிசை ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு. நான் அங்க போய் விசாரிச்ச போது அவ சொல்லிட்டா, திருமழிசை ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு, அவதாரத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு அங்க இருக்கிறவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினேன், என்ன பண்றது அப்படின்னு அப்படியே மனசு கிளேசத்தோட நீங்க வேணா ஜெகநாத பெருமாள் கோயில்ல போய் கேளுங்கோ அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஜெகநாத பெருமாள் கோயில் இங்க இருக்கு, இப்படி தவிச்சுட்டு இருந்தேன். வெளியில அங்க இருக்கிற பூக்காரம்மா கேட்டா, என்னம்மா என்ன வேணும், என்ன தேடுறேன்னு. அப்ப நான் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் ஸ்கூட்டர்ல இந்த கோயிலுக்கு போறதுக்காக இறங்கினா. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, மனுஷா நல்ல மனிதர்களும் நம்ம கூட இருக்கா. நமக்கே போறதுன்னு போகாம ஹெல்ப் பண்ணறதுக்குன்னு இருக்கா. அவளை கொண்டு பகவான் கரெக்டா நம்மகிட்ட சேர்க்கிறார். அதை நான் உணர்ந்தேன். சோ என்ன மேடம் அப்படின்னு அவ கேட்ட போது நான் சொன்ன உடனே, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு 2 ஆட்டோக்காரன் தெரியும், அந்த ஆட்டோக்காரன்ல நான் போன் பண்ணி சொல்லி உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி தரேன், அவன் கூட்டின்னு இந்த இடத்துல எல்லா இடமும் அவனுக்கு தெரியும், கூட்டின்னு போய் அவன் காமிச்சிருவான்னு சொல்லிட்டு போன் பண்ணான். போன் பண்ண உடனே இந்த போன் பண்ண ஆட்டோக்காரன் அங்க இல்ல, எங்கேயோ தூரக்க ஒரு 10 கிலோமீட்டராவே சவாரிக்கு போயிட்டான். உடனே இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம், கவலைப்படாதீங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஸ்கூட்டர் கீயை வாங்கிட்டு அந்த அம்மா ஸ்கூட்டரை ஓட்டின்னு போய் கையோட ஒரு ஆட்டோவை பிடிச்சு கூட்டின்னு எனக்கு விட்டு, இந்த அம்மாவுக்கு வேணுங்கிற ஹெல்ப்ப பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு நான் தேங்க்ஸ் சொல்றது கூட பார்க்காம அந்த அம்மா கோயிலுக்குள்ள போயிட்டா கிடுகிடுன்னு. இந்த ஆட்டோ எனக்கு விட்டுட்டு. எப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் பாருங்க மனுஷாளுக்கு. இப்படி மனுஷாலும் இருக்கா நம்மளுடைய பூலோகத்துல. அதனாலதான் பூலோகத்துல நல்ல சமாச்சாரங்கள்ல நடந்துட்டு இருக்குன்னு அந்த நிமிஷமே நான் பெரியவாளுக்கும் ஆழ்வாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அந்த ஆட்டோல ஏறி உட்காண்ட உடனே அழகா அடுத்த ஜெகநாத பெருமாள் கோயில் கூட்டிட்டு போனா, முதல் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோமா அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துலதான் அந்த ஆழ்வார் நிறைய பூஜை பண்ணிருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திருமழிசை ஆழ்வார் ஜெகநாத பெருமாளை அப்படி ஸ்லாகிச்சு இது பண்ணிருக்காரு, அதனால நீங்க போகணும். அங்க போய் பெருமாள் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ண உடனே அவர் ஆட்டோல கொஞ்சம் தூரம் கூட்டின்னு போனார். ரொம்ப
ரொம்ப தூரம் ஒரு சந்து பொந்து, இந்த சின்னமா ஒரு பக்கத்துல எல்லாம் புல்வெளி கில்வெளி வயலங்கிலுமும் ஒரு மாதிரியா இருந்தது. அந்த சந்தோட கூட்டிட்டு போனா ஒரு பொட்ட கிரவுண்ட் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருந்தது. இந்த மண்டபம், இந்த இடம் தான் ஆழ்வார் பிறந்த இடம். அப்ப ஆழ்வாரோட சின்ன இது இருக்கு, உள்ள விளக்கேத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. காத்தால யாரோ வந்து விளக்கேத்தி வச்சுட்டு போறா. ஆழ்வாரோட திருநட்சத்திரம் வரும்போது சம்பேர் டிசம்பர், அந்த சமயத்துலதான் வந்து அவ வந்து கோலாகலமா இந்த கொண்டாட்டம் எல்லாம் நடக்கும். அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில மட்டும் போட்டோ எடுத்து அதுதான் அந்த எபிசோடுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து திருக்குறுங்குடி போனேன். திருக்குறுங்குடிக்கு நம்மாழ்வாரை பாக்குறதுக்கு தரிசனம் பண்றதுக்காக திருக்குறுங்குடி போனேன். அது பக்கத்திலேயே மதுரகவி ஆழ்வார் அவருடைய ஜென்மஸ்தலமும் அங்க இருந்ததுனால அதுல வந்து நத்திங் சோ டிஃபிகல்ட். இங்க இருந்து ராத்திரி வண்டி என்ன காத்தால போய் இறங்கி எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஐ புக் கார். கார்லயே போயிட்டு எல்லாம் அந்த இடத்துல கவர் பண்ணிட்டு வந்தேன். அதுல வந்து அந்த நம்மாழ்வார் வந்து 10 நாள் குழந்தை, அந்த 10 நாள் குழந்தை வந்து தவழ்ந்து போய் அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து சுத்தின் வந்து புளிய மர புத்துல போய் உட்கார்ந்ததை காட்சி எடுக்கணும் எனக்கு. அந்த கோயில்ல மட்டும் அன்னைக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு மேம். எனக்கு உள்ள போயிட்டு தரிசனத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த ஆழ்வாருடைய எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து அது வெளியில வந்து இறங்கி மண்டபத்து வழியா சுத்தின் வந்து அந்த புளிய மரம் இருக்கிற இடத்துல வந்து அந்த புத்துல ஏறி உட்கார்ந்து விட்டு குழந்தை. அது வரைக்கும் அதுக்கு காமிக்கிறேன் எல்லாருக்கும், போக முடியாதவெல்லாம் பாக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த பிரகாரத்தை தான் சுத்தி எடுக்க போறேன். அப்புறம் மதுரகவி ஆழ்வார்து பக்கத்திலேயே இருந்தது. அது வந்து வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோளூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அது ஈஸியா போய் அந்த இடத்த முடிச்சுட்டேன். அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த எபிசோட் தொடர்ந்தது. இதுக்கு அடுத்துதான் நான் வந்து மதுரை போனேன். 15th October ஏர்லி மார்னிங் ஐ ரீச்ட் மதுரை. மதுரைக்கு போயிட்டு அங்க ஹோட்டல் புக் பண்ணிருந்தேன். அங்க போயிட்டு நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு கார் புக் பண்ணிருந்தது. கார் எடுத்துனேன், புக் பண்ண கார் எடுத்துனேன். சொன்னா எங்க பார்த்தாலும் மழையா இருக்கு, இவ்வளவு மோசமான வெதர்ல நீ வந்திருக்கியம்மா கார்ல, நேத்து வரைக்கும் கொட்டிட்டு இருந்தது, நேத்து சுச்சுவேஷனா இருந்தா கார் எதுவும் வந்திருக்காது உனக்கு, இன்னைக்கு மழை நின்று போலாம் அப்படின்னு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. சரின்னா அடிச்சு பொடிச்சுட்டு இதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போன உடனே அங்க வடபத்திர சாயி கோயில், ஆண்டாளுடைய ஜனனம் பண்ண துளசி மாடம் எல்லாத்தையும் அழகா பார்த்து போட்டோ எடுத்து எல்லாத்தையும் எடுத்துனேன். எடுத்து வந்த போது ஆண்டாள் வந்து வடபத்திர சாயை தினம் வந்து வணங்குவள். அந்த பெருமாளை வணங்குறதுக்காக வருவோம். அந்த இடத்தெல்லாம் கூட நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, எப்படி கேரளா ஸ்டைல்ல அந்த பில்டிங் இருக்கு, அந்த மேல இருக்கிற ரூஃப் அதுல ராமாயண கதைகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. கேரளா ஸ்டைல்ல இருக்கும். அது வடபத்திர சாய்க்கு மேல ஏறும்போது ஏறின உடனே ஒரு பெரிய இடம், அந்த பெரிய இடம் பூரா ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோட போய் பாட்டெல்லாம் பாடின இடம். அது ராமாயணம் பூரா பிக்சர்ஸ் அப்படியே அந்த கார் பண்ணிருக்க அந்த வுட்ல, அந்த அருமையான டீ கூட்டுல அவ்வளவு நல்லா இருக்கு. எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, 1000 வருடங்களுக்கு மேல ஆகுது. அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துங்கிற போதே யாரோ ஒருத்தர் டக்குன்னு வெளியில வந்த பக்தர் என்ன பார்த்துட்டு, இன்னொரு விசேஷம் இருக்கு என்ன தெரியுமா, இங்க பெரியாழ்வாரோட வம்சம் 275வது வம்சத்தை பட்டாச்சாரியார் இருக்காரு இங்க, அவரை பிடிங்கோ, பிடிச்சு பார்த்துட்டு போங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்காம போயிட்டார். சொல்லிட்டே போயிட்டார் அவர் பாட்டுக்கு. எனக்கா ஒரே ஆச்சரியம், எங்கிருந்தோ வந்து எப்படியோ ஒரு சமாதானம் கிடைக்கிறது பாரு நமக்கு, இல்லாட்டா எனக்கு தெரிய கூட தெரியாது. அப்புறம் அங்க போய் தேடி போனேன். அவர் அந்த இடத்துல இருந்து அப்பதான் அவர் ஆண்டாள் சந்நிதியில இருந்து எல்லாத்தையும் முடிச்சு அவர் வீட்டுக்கு போயிருந்தார். எப்படியோ யாரையோ பிடிச்சு அவரோட போன் நம்பர் வாங்கி அவரை அழைச்சின்னு வர சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்து அவர் அழகா எல்லாத்தையும் சொன்னார். அதையும் அந்த எபிசோடோட போட்டு எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. கிளம்பிட்டாங்கிறது கிளம்பி நேர பெரியாழ்வார் தெய்வத்தை காமிச்சது பல்லாண்டு பாடின இடம், அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி நான் கிளம்பணும். ஹோட்டலுக்கு வந்துட்டேன், சாயங்காலம் வந்துட்டேன், ஒரு 6 மணி ராத்திரி ட்ரெயின். எனக்கு அடிச்சு எங்க பார்த்தாலும் கருகும்னு மேகம், ஏகப்பட்ட மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பகவான் பெருமாளும் இந்த ஆழ்வார்களும் என்னுடைய நம்ம மகா பெரிவாளும் இருந்து அப்படியே அப்படி தூக்கின்னு போய் விட்டு எனக்கு அப்படி காப்பாத்தி கொண்டு விட்டுருக்கா. நான் எதைன்னு சொல்லுவேன், இதெல்லாம் பார்த்தா ஒரு சர்வ சாதாரண நிகழ்ச்சியா இருக்கும், இது சிம்பிள் திங், இத போய் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு தோணும். இல்ல, அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும் நான் என்ன எவ்வளவு சேஃபா கொண்டு பெரியவா வந்து வீடு சேர்த்தா அப்படின்னு.